அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ மார்ட் அப்படிங்கிற ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் எப்படி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறது, அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இனிஷியலாக ஜியோ மார்ட் இங்கே வந்தபோது என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிராசரிஸ் மட்டும் தான் செல் பண்ணாங்க. ஐ திங்க் இப்போ வரைக்கும் கிராசரிஸ் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் யாருமே கிடையாது. அவங்களே டைரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து பொருளை வாங்கி டைரெக்டாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி, அதாவது நம்மள மாதிரி செல்லர்ஸ் வந்து யாருமே ஜியோ மார்ட்டில் இது வரைக்கும் செல்லராக இல்லை. இப்போ ஜியோ மார்ட் ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்ஸும் ஜியோ மார்ட்டில் அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது மூலிமா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ், அதாவது நம்மள மாதிரி செல்லர்ஸும் என்ன பண்ணலாம்னா ஜியோ மார்ட்டில் இனிமேல் ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம். ஆனால் ஜியோ மார்ட்டை வந்து சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் பிராண்டட் ப்ராடக்டை விற்கக்கூடிய செல்லராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் லேபிள் கேட்டகரியில் இருக்கணும். அதாவது உங்கள்கிட்ட ட்ரேட்மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரியை தவிர்த்து மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கும், அதுதான் ஜென்ரிக். ஜென்ரிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ராடக்டை வேணால் ஜிஎஸ்டி பில் இல்லாமல் எந்த அப்ரூவலும் இல்லாமல் இங்கே செல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது அந்த மற்ற பிளாட்ஃபார்மில். ஆனால் ஜியோ மார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கேட்டகரி நாங்கள் அலோவ் பண்ணல, ஒன்று பிராண்டட் ப்ராடக்ட்ஸாக இருக்கணும், இல்லைனா நீங்கள் ட்ரேட்மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு பிராண்டட் வெப்சைட் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அஜியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் மோஸ்ட்லி வந்து பிராண்டட் ப்ராடக்டாக தான் இருக்குது அஜியோவில். தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் அஜியோவில் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியல. ஆனால் அவங்க வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ இந்த ஜியோ மார்ட்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒன்லி பிராண்டடாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் லேபிள்னால் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஜென்ரிக் நம்ம போடும்போது தான் குவாலிட்டி இல்லாத பொருட்கள்லாம் உள்ளே வரும், அதனால் நாங்கள் ஜென்ரிக்கை பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரேட்மார்க்கில் பொறுத்த வரைக்கும், ட்ரேட்மார்க் வந்து ரெஜிஸ்டர்டு ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, இல்லை அப்ளைடு ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, அதாவது டிஎம்ல இருந்தாலும் சரி, ஆரில் இருந்தாலும் சரி, ட்ரேட்மார்க்கை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 35 ட்ரேட்மார்க் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ட்ரேட்மார்க் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதிலே டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். சில ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரேட்மார்க் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளாஸ் 35 எடுத்துக்கோங்க, அது வந்து இகாமர்ஸில் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையும் விற்கிறதுக்கு அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிளாஸ் 35 பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து சர்வீஸ் கேட்டகரி. அதாவது இந்த இகாமர்ஸ் ஒர்க்கையே ஒருத்தர் சர்வீஸாக பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்கேன், இப்போ நான் செல்லர் ஆன்போர்டிங் வேலையும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், ஆடிட்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்படின்னா இந்த சர்வீஸ் கேட்டகரியில் என்னுடைய பேரை இகாம் மாஸ்டர் அப்படிங்கிற பேரை வந்து நான் பதிவு பண்ண விருப்பப்பட்டால் நான் என்ன பண்ணேன்னா கிளாஸ் 35 நான் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சர்வீஸ் கேட்டகரிக்கு தான் அந்த கிளாஸ் 35 செல்லும். ஆனால் சில ட்ரேட்மார்க் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இகாமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் 35 எடுத்துக்கோங்க, எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லா இதுவுமே சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பாக கைட் பண்ணுறாங்க. நம்மளுடைய கோர்ஸ் எடுத்தவங்க கூட 2-3 பேர் அந்த கிளாஸ் 35 எடுத்திருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாஸ் 35 வந்து சேல்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் கிடையாது, நீங்கள் ஒன்லி வந்து சர்வீஸ் மட்டும் பண்ணால் மட்டும்தான் கிளாஸ் 35 உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜியோ மார்ட்டும் பார்த்தீங்கன்னா அதை தெளிவாகவே நமக்கு ஒரு டேர்மாகவே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் கிளாஸ் 35 ட்ரேட்மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை செல் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வந்து வச்சுருக்கீங்களோ அதுக்கான கிளாஸை நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸும் உங்களால் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டாய்ஸ்க்கு ஒரு ட்ரேட்மார்க் வச்சுருக்கீங்க, டாய்ஸ் வந்து ஒரு கிளாஸ் 25 வருதுன்னு வச்சுக்கலாமே, கிளாஸ் 25க்கு நீங்கள் ஒரு ட்ரேட்மார்க் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து ஒன்லி டாய்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும் இல்லையா. நீங்கள் அப்போ டாய்ஸ் மட்டும் தான் செல் பண்ண முடியும். உங்கள் ட்ரேட்மார்க்கை வெரிஃபை பண்ணிவிட்டு டாய்ஸ் கேட்டகரி மட்டும் தான் உங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க, மீதி எல்லாமே உங்களுக்கு டிசேபிளாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு கார்டன் ப்ராடக்ட்டோ நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ட்ரேட்மார்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இங்கே நீங்கள் அப்ரூவ் வாங்கி தான் செல் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ட்ரேட்மார்க் எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குதோ அந்த ப்ராடக்டை மட்டும்தான் இங்கே நீங்கள் ஜியோ மார்ட்டில் விற்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி இங்கே செல்லர் பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம் கிடையாது. அதாவது அவங்களுக்கு ஒரு செல்லர் வெப்சைட் இருக்கும். இப்போ அமேசானுக்கு பார்த்தீங்கன்னா செல்லர் சென்ட்ரல் .amazon.in இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செல்லர் ஹப்னு இருக்குது, மீஷோக்கும் பார்த்தீங்கன்னா செல்லர் ஹப்னு இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர், பேன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து செல்லர் அக்கௌண்ட்டை நாமளே ஓப்பன் பண்ணிக்கலாம், நாமளே ப்ராடக்ட் லிஸ்டிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் ஜியோ மார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய செல்லர் பேனலை நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. அவங்களாதான் அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்க, அவங்களாதான் ஆன்போர்ட் பண்ணி விடுவாங்க. ஆன்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய சப்ளையர் போர்ட்டலில் லாகின் பண்ணி உள்ளே போக முடியும். நீங்களே வந்து செல்லருக்கு வந்து ஆன்போர்ட் ஆக முடியாது.
எங்களுடைய டீம் தான் வந்து ஆன்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவங்க டாக்குமெண்ட்லாம் நம்மகிட்ட வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா. எந்த கிளாஸில் நீங்கள் ட்ரேட்மார்க் வச்சுருக்கீங்க, நீங்கள் ப்ராடக்ட் வந்து பிராண்டட் ப்ராடக்ட் தான் வைக்கிறீங்களா, இல்லை ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட் தான் வைக்கிறீங்களா, இல்லை ஜென்ரிக் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த இன்ஃபர்மேஷனையும் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வெப்சைட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி அவங்க ரூல்ஸுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களை ஆன்போர்ட் பண்ணி விடுவாங்க. ஃபைனலாக யாரை காண்டாக்ட் பண்ணுறது, ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க நம்ம டைரெக்டாக போய் காண்டாக்ட் பண்ணுறது கஷ்டம்தான். வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க் எதுவுமே இல்லை. நமக்கு வந்து ஒரு டீம் காண்டாக்ட் பண்ணாங்க. நான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லைனா உங்களுடைய டீட்டெயில்ஸை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100-150 கால்ஸ் வந்து ஜென்ரிக் கேட்டகரியில் உள்ளவங்களே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பியூர்லி வந்து சொல்லிட்டாங்க, ஒன்று ட்ரேட்மார்க் இருக்கணும், இல்லைனா பிராண்டட் ப்ராடக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் கால் பண்ணி என்கொயரி பண்ணுறதாகவும் ஆன்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த டீமுடைய கான்டாக்டை வந்து நான் இங்கே கொடுக்கல. நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்க, இந்த ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். இது வந்து பியூர்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஓகேங்களா, உங்களுக்கும் ஃப்ரீ தான், அவங்களுக்கும் ஃப்ரீ தான், எனக்கும் ஃப்ரீ தான். இது யாருக்குமே எந்த விதமான ரெஃபரல் கமிஷனுமே கிடையாது. அந்த ஆன்போர்ட் டீம் வந்து டைரெக்டாக ஜியோ மார்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து இது டார்கெட். ஓகேங்களா, ஒரு மாதத்துக்கு வந்து இத்தனை பேர் ஆன்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதுக்காக அவங்க உங்களுக்கு ஆன்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. என்கிட்ட கேட்டதுனால நான் வந்து அவங்களுடைய ரெஃபரன்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, இதில் எனக்கு கமிஷன்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ யாருக்கு வந்து இந்த சர்வீஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ, யார் இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பருக்கு. நான் அவங்களுடைய டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜியோ மார்ட்டில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜியோ மார்ட்டில் அடிஷ்னலாக இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிமாண்ட் லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது வெளியே மற்ற வெப்சைட்டில் நல்லா டிமாண்டடாக போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு ஜியோ மார்ட்டில் இல்லாத ப்ராடக்ட் வந்து நாங்களே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மந்த்லி ஒரு ரெக்குயர்மெண்ட் மாதிரி எடுப்போம். நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கேட்டகரிக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குதோ அதை நாங்களே வந்து எக்ஸல் சீட்டாக கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் ப்ராடக்டையும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமேசானில் பெஸ்ட் செல்லர் இருக்குது, ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் மீஷோலாம் இருக்கிறது தான். ஆனால் அது வந்து காமனாக எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. இது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனியாக அவங்களுக்கும் ஒரு டீம் இருக்கும், அனலைசிஸ் டீம் இருக்கும். அந்த டீம் மூலிமா அனலைஸ் பண்ணி டிமாண்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்டோடைய லிஸ்ட்டை வந்து இவங்க தனியாக நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து டாய்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லிஸ்டிங்லாம் பண்ணி இந்த ஆன்போர்டு வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டாய்ஸில் எது வந்து நல்லா போகுது, எது வந்து எங்கள் வெப்சைட்டில் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் லிஸ்ட்டையும் அவங்க கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜியோ மார்ட்குள்ளே நீங்கள் போகலாம். மற்றபடி ஜென்ரிக் கேட்டகரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜியோ மார்ட்டில் செல் பண்ணுறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. ஃபியூச்சர்லேயும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்காது. ஸோ ட்ரேட்மார்க் இருக்கிறவங்க இந்த ஜியோ மார்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.